லெசன் வந்து டிஷ்யூ அண்ட் டிஷ்யூ சிஸ்டத்தை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். திசு மற்றும் திசு தொகுப்பை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ லாஸ்ட் கிளாஸ்லேயே மேக்ஸிமம் வந்து என்னென்ன கம்ப்ளீட் பண்ண முடியுமோ முடிச்சாச்சுனாக்க, நான் இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு தடவை என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதில் இருக்கு, ஒன் வேர்ட் கொஷின்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு நான் புக்கில் ஒரு தடவை அப்படியே ரீட் அவுட் பண்ணுறேன். அதை கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்ததே வந்து மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ ஆக்கு திசுவை பற்றி தான் பார்த்தோம். கரெக்டா? ஸோ அந்த ஆக்கு திசுவில் இம்பார்ட்டன்ட் என்னன்னா சி நகேலி. ஓகேவா? சி நகேலி என்ற வல்லுநர் தான் என்ன பண்ணாரு, அந்த ஆக்கு திசு பெயரை வந்து சூட்டினார். ஓகேவா? நகேலி, சி நகேலி. ஓகேவா? இந்த நேம்லாம் கண்டிப்பா நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஒன் வேர்ட் கொஷின்ஸ்ல கேட்பாங்க. ஓகேவா? ஸோ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, மெரிஸ்டம் அப்படின்னு படிச்சோம் இல்லையா? மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. ஓகேவா? தமிழ்ல ஆக்கு திசு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ ஆக்கு திசு அப்படின்னு நேம் பண்ணவர் யாரு? நகேலி. ஓகேவா? மெரிஸ்டோஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேவா? தட் இஸ் ஆக்கு திசு. ஓகேவா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து திசுக்கள்னா என்ன அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கேட்பாங்க. அது வந்து ஷார்ட் கொஷின்ஸ்ல இருக்கும், இல்லைன்னா 2 மார்க் கொஷின்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுல கேட்பாங்க. ஓகேவா? ஒரே மாதிரியான தோற்றம். ஓகேவா? ஒரே மாதிரியான தோற்றம், அமைப்பு, பணி, அதாவது ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன், இது எல்லாம் செய்யக்கூடியது, ஒரே மாதிரியான செயல்களை செய்யறது தான் என்னன்னு சொன்னோம், திசு, டிஷ்யூ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த திசுக்களை பத்தி படித்தறியும் பிரிவு. ஓகேவா? நம்ம அதை பத்தி படிக்கிறோம் இல்லையா? இந்த டிஷ்யூவை பத்தி படிக்கிறோம் இல்லையா? அதை வந்து என்னன்னு சொல்லுவோம், ஹிஸ்டாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த டிஷ்யூவை பத்தி படிக்கிறது என்னன்னு சொல்லுவோம், ஹிஸ்டாலஜி அப்படிம்போம். ஓகேவா? ஹிஸ்டாலஜி. தமிழ்ல திசு அமைப்பியல் அப்படிம்போம். சரி, திசு அமைப்பியல், திசு அமைப்பியல் அப்படிம்போம். ஓகேவா? ஸோ டிஷ்யூவை பத்தி படிக்கிறது என்னன்னு சொன்னோம், ஹிஸ்டாலஜி, திசு அமைப்பியல். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம், எப்படி வந்து அதோட ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறதுலாம் பார்த்தோம். ஓகேவா? ஸோ நீங்க அதையும் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது இதுலயே வந்துட்டு என்னென்ன பார்த்தோம், இந்த லீவ்ஸ்ல, இந்த ஸ்டெம்ல, இந்த ரூட்ல, வேர்ல, தண்டு பகுதியில, இலைகள்ல இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, இந்த எபிடர்மிஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும். ஓகேவா? இந்த எபிடர்மல் டிஷ்யூஸ்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். எபிடர்மல் டிஷ்யூனா என்னன்னு பார்த்தோம், அவுட்டர் லேயர் அப்படிங்கிறது தான் எபிடர்மல் டிஷ்யூ அப்படிங்கிறத பார்த்தோம். வெளிப்புற திசு அப்படிங்கிறது. ஓகேவா? அதுதான் என்னன்னு பார்த்தோம், எபிடர்மல் டிஷ்யூ அப்படிங்கிறத பார்த்தோம். வெளிப்புற திசு, அதாவது இந்த ஸ்டெம்மோட வெளிப்புற தோல் எப்படி இருக்கும், இந்த லீஃபோட வெளிப்புற தோல் எப்படி இருக்கும், இந்த வேரோட வெளிப்புற தோல்கள் எப்படி இருக்கும், அதுல இருக்கிற சைலம் அண்ட் ஃப்ளோயம் இதெல்லாம் வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிற அந்த எபிடர்மல் டிஷ்யூஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அது எதை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகேவா? அந்த எபிடர்மல் லேயருக்கு மேல என்ன இருக்கு, இது அப்படிலாம் இருக்கிறது தான் என்னென்ன படிச்சோமோ அதுதான் இந்த எபிடர்மல் டிஷ்யூல வந்து பார்த்தோம். கரெக்டா? ஸோ என்னென்ன இருக்கும், அது என்னென்ன வேலைகளை பார்க்கும் அப்படிங்கிறது தான் பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதுக்கு தனித்தனியா அதோட இதோட பார்த்தோம், அந்த ரூட்ல எப்படி இருக்கும், வேர்ல எப்படி இருக்கும், இலையில எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதுல மெயின் திங் நம்ம பார்த்தது ஸ்டொமேட்டோ. இந்த ஸ்டொமேட்டோடைய வேலை என்ன, ஓகேவா? அதுக்கப்புறம் அது எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தது வந்து வாஸ்குலர் டிஷ்யூ அப்படிங்கிறத வந்து வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் அப்படிங்கிறத பார்த்தோம். வாஸ்குலர் திசு தொகுப்பு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஓகேவா? இந்த வாஸ்குலர் திசு தொகுப்பு அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இல்லையா? வாஸ்குலர் திசு தொகுப்புல என்ன பார்த்தோம், சைலம் அண்ட் ஃப்ளோயம் அரேஞ்ச்மெண்ட், அந்த கிளாசிபிகேஷன் வந்து பார்த்தோம். ஓகேவா? ஸோ அந்த சைலம் அண்ட் ஃப்ளோயம் வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும், அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டிவிஷன் வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த சைலம் ஃப்ளோயம் அடுத்தடுத்து வெவ்வேறு ஆரங்கள்ல, ஓகேவா, ரேபிட்லி அரேஞ்ச் ஆயிருந்ததுன்னா அதை வந்து என்னன்னு பார்த்தோம், ஆரப்போக்கு அமைந்தவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்.
ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஒன்றிணைந்தவை அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து சூழமைந்தவை அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த ஒன்று அமைந்தவை அப்படிங்கிறதுல என்ன பார்த்தோம்? 2 விஷயத்த பார்த்தோம். ஒருங்கமைந்தவை, இருபக்க ஒருங்கமைந்தவை அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேவா. சூழமைந்தவையில என்ன பார்த்தோம்? 2 டைப்ஸ். புளோயம் சூழ் வாஸ்குலர் கற்றை, சைலம் சூழ் வாஸ்குலர் கற்றை. அதாவது உள்ள சைலம் இருக்கும், வெளியே புளோயம். ஓகேவா. இன்னொன்னுல உள்ள புளோயம் இருக்கும், வெளியே சைலம் இருக்கும். ஸோ அதை வச்சு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இந்த மாதிரி இருபக்க ஒருங்கமைந்தவை இருக்கு இல்லையா. ஸோ இருபக்க ஒருங்கமைந்தவைக்கு இந்த குக்கும்பர் பிளான்ட், அந்த மெலான், அந்த வாட்டர் மெலான்லாம் இருக்கு இல்லையா, தர்பூசணி செடி, இந்த பூசணி செடி, அந்த மாதிரி இருக்கிற செடிகள்ல இந்த இருபக்க ஒருங்கமைந்தவை சைலத்திற்கு வெளிப்பக்கமும் உள்பக்கமும் புளோயம் காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம அந்த கிளாசிபிகேஷன்ல பார்த்தோம். ஓகேவா. ஸோ உங்க புக்ல 11th பயோபாட்னில என்ன கொடுத்துருக்காங்க? எபிடெர்மல். ஃபர்ஸ்ட் மெரிஸ்டம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி என்னன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பெர்மனன்ட் டிஷ்யூ இருக்கு, அதுக்கு அந்த இது வந்து சப் டாபிக் வந்து உங்களோட சாப்டர்ல கிடையாது, ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம படிச்சது வந்து என்ன படிச்சோம்? எபிடெர்மலை பத்தி படிச்சோம் இல்லையா, அந்த புறத்தோலை பத்தி படிச்சோம். நெக்ஸ்ட் வந்து என்ன படிச்சோம்? இந்த வாஸ்குலர் டிஷ்யூவை பத்தி பார்த்தோம். ஓகேவா. வாஸ்குலர் திசு தொகுப்பை பத்தி பார்த்தோம். இவ்வளவுதான் இந்த சாப்டர்ல உங்களுக்கு இருக்கக்கூடியது. ஓகேவா. மீதி எல்லாமே ரெடியூஸ் பண்ணிட்டாங்க போர்ஷன்ல. ஸோ இப்போ இந்த புக் பேக்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் ஒரு தடவை என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த லெசனுக்கு சரியா. ஓகே. ஸோ இங்க வந்து மதிப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. புக் பேஜ் நம்பர் 38. ஓகேவா. அதுல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, தமிழ் மீடியம் புக் பேஜ் நம்பர் 38ல. ஓகேவா. ஸோ இதுல வந்து இங்கிலீஷ்ல இருக்கிறத நான் இங்க வந்து ஷேர் பண்றேன். தமிழ்ல இருக்கிறது புக்ல இருந்து நான் அப்படியே சைட் பை சைட் ரீட் அவுட் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ இங்க இருக்கு, நான் இங்க வந்து இந்த மவுஸை வந்து கிளிக் பண்றேன் இல்லையா, இந்த இடத்துல இருக்க கொஸ்டின்ஸ் அப்படியே சைட் பை சைட் பார்த்துட்டே வாங்க, நான் ரீட் அவுட் பண்ணிட்டே. ஓகேவா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து உங்க போர்ஷன்ல கொடுக்காத கொஸ்டின். ஜஸ்ட் நான் வந்து ரீட் பண்றேன் என்ன அப்படிங்கிறது. ரெஃபர் டு த கிவன் ஃபிகர் அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கீழ்கண்ட படத்தினை உற்று நோக்கி சரியான விடையை தேர்ந்தெடு. ஓகேவா. இங்க கொடுத்திருக்க பிக்சரை பார்த்துட்டு இதுக்கான சரியான விடையை என்ன பண்ண சொல்றாங்க? தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. ஓகேவா. இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? இங்க மார்க் பண்ணிருக்காங்க இல்லையா, ஏ பி சி இப்படின்னு மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏ பி அண்ட் சி ஆர் ஈஸ்ட்ரோஜன் ஆஃப் ஷூட் அபெக்ஸ். ஓகேவா. ஷூட் சிஸ்டம்னா என்னன்னு தெரியும், ரூட் சிஸ்டம்னா என்னன்னு தெரியும். ஓகேவா. ஷூட் சிஸ்டம்னா மேல இருக்கக்கூடிய, ஓகேவா, தண்டு இலை இந்த மாதிரி இருக்கிறது தான் ஷூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? A gives rise to medullary rays, B gives rise to cortex, C gives rise to epidermis அப்படின்னு கொடுத்துருக்காங்க. AB மற்றும் C தண்டு நுனியின் ஹிஸ்டோஜன் கொள்கை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A மெடுல்லா கதிர்களை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெடுலரி ரேஸ் வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி வந்து புறணியை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எபிடர்மிஸை கிரியேட் பண்ணுது சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நெக்ஸ்ட் வந்து ஒண்ணு. இதுல என்னன்னா இப்ப வந்து ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, எப்படி செலக்ட் பண்ணணும் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, இப்ப மேல கொடுத்துருக்க இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட்? ஓகேவா. மேல கொடுத்துருக்க இதுல வந்துட்டு எது வந்து கரெக்டோ அந்த ஆப்ஷனை இப்ப நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேவா. 1 மற்றும் 2 மட்டும், ஓகேவா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 அல்லது 3வது மட்டும், இல்ல 2வது மட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 மற்றும் 3வது, இல்லைன்னா 3 மற்றும் 4வது. இது எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா சிங்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிசி ஆர் ஈஸ்ட்ரோஜன் ஆஃப் ஷூட் அபெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏபி மற்றும் சி வந்து என்னன்னா தண்டு நுனியின் ஹிஸ்டோஜன் கொள்கை ஆகும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்காங்க. நம்ம ஹிஸ்டோஜன் தியரி பத்தி ஆனா நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், படிச்சிருக்கோம். பட் இந்த டயக்ராமேட்டிக்கா நம்ம வந்து அதுல வந்து ரீட் பண்ணல. ஓகேவா. ஸோ ஹிஸ்டோஜன் தியரி என்ன சொல்லியிருக்கு? ஏபிசி ஆர் ஹிஸ்டோஜன் ஆஃப் ஷூட் அபெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னது? 4th ஒன். ஸோ 3rd ஒன் தான் இங்க கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3rd ஸ்டேட்மெண்ட் என்னவா கொடுத்துருக்காங்க? பி கிவ்ஸ் ரைஸ் டு
கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, புரணியை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த பீங்கிற மார்க் பண்ணிருக்க இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறது தான் என்னது, புரணியை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லி கார்டெக்ஸ். ஓகேவா, அதை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் இது 1 and 3, அதாவது சிங்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா, ஸோ செகண்ட் ஒன், கீழ்கண்டவற்றை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுங்க. ஓகேவா, தேர்ந்தெடுக்கணும். இப்போ இதுல கொடுத்திருக்க இந்த ஸ்டேட்மெண்ட் சேம் தான், இதே மாதிரி படிச்சுட்டு எது கரெக்டோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்ப நம்ம செலக்ட் பண்ண போறோம். Read the following sentences and identify the correctly matched sentences. ஓகேவா, இதுவும் வந்து இந்த இந்த இதுவும் வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்க டாபிக்கும் வந்துட்டு உங்க உள்ள கிடையாது, ரெடியூஸ்டு தான். பட் ஜஸ்ட் ஒன் டைம் நான் ரீட் பண்றேன். Okay, in exarch condition the protoxylem lies outside of metaxylem. ஓகேவா, எக்ஸார்க் எனப்படுவது மெட்டாசைலத்திற்கு வெளியே புரோட்டோசைலம் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் எண்டார்க் எனப்படுவது புரோட்டோசைலம் மையத்தை நோக்கி அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா, இன் எண்டார்ச் கண்டிஷன் the protoxylem lie towards the center அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தேர்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க, சென்ட்ரார்க் எனப்படுவது புரோட்டோசைலத்திற்கு நடுவில் மெட்டாசைலம் அமைந்துள்ளது. இன் சென்டர் இந்த சென்டார்ச் கண்டிஷன் மெட்டாசைலம் லைஸ் இன் த மிடில் ஆஃப் த புரோட்டோசைலம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஃபோர்த் ஆப்ஷன், மெசார்க் எனப்படுவது மெட்டாசைலத்திற்கு நடுவில் புரோட்டோசைலம் அமைந்துள்ளது. இன் மெசார்ச் அப்படிங்கிறது என்னன்னா கண்டிஷன்ல புரோட்டோசைலம் லைஸ் இன் த மிடில் ஆஃப் த மெட்டாசைலம். மெட்டாசைலத்துக்கு மிடில்ல இந்த புரோட்டோசைலம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க, 1, 2 and 3 வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்டா, இல்ல 2, 3 and 4 கொடுத்திருக்கிறது கரெக்டா, 1, 2 and 4 இதுல கொடுத்திருக்கிறது கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, சோ ஆன்சர் வந்து என்னன்னா 1, 2 and then 4. ஓகேவா, 1, 2 and then 4 இந்த மூணு ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மூணு ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க, எக்ஸார்க் எனப்படுவது மெட்டாசைலத்திற்கு வெளியே புரோட்டோசைலம் அமைந்துள்ளது. ஓகேவா, இன் எக்ஸார்ச் கண்டிஷன் the protoxylem lies outside of metaxylem அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, in endarch condition the protoxylem lie towards the center, and then fourth one என்னன்னா the discharge condition protoxylem lies in the middle of the metaxylem. So இந்த third பாயிண்ட்ங்கிறது கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து wrong அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா, so the third question, in gymnosperms the activity of sieve tubes are controlled by. ஓகேவா, so ஜிம்னோஸ்பெர்ம்களில் சல்லடை செல்களை கட்டுப்படுத்துவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, so இங்க வந்து கொடுத்திருக்கிறது அருகாமையில் உள்ள சல்லடை குழாய்கள். In gymnosperms the activity of sieve tubes are controlled by nearby sieve tube members. ஓகேவா, phloem parenchyma செல்கள், phloem and parenchyma cells. ஓகேவா, தேர்ட் ஒன் வந்துட்டு ஆல்புமின்ஸ் செல்களின் உட்கருக்கள், நியூக்ளியஸ் ஆஃப் கம்பானியன் செல்ஸ் and then நியூக்ளியஸ் ஆஃப் ஆல்புமினிஸ் செல்ஸ். ஓகேவா, சோ 4 கொடுத்திருக்காங்க இல்லையா, சோ இதுல வந்துட்டு துணை செல்களின் உட்கருக்கள் இல்லைன்னா நியூக்ளியஸ் ஆஃப் ஆல்புமின் செல்களின் உட்கருக்கள். ஓகேவா, சோ இதுல வந்து கரெக்ட் ஆன்சர் இது நியூக்ளியஸ் ஆஃப் கம்பானியன் செல்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். துணை செல்களின் உட்கருக்கள் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, சோ क्वेश्चन 4, when a leaf trace extends from a vascular bundle in a dicot stem, what would be the arrangement of vascular tissue in the veins of the leaf? ஓகேவா, இது நம்ம படிச்சிருக்கிறது தான் கரெக்டா. சோ இருவிதை இலை, ஓகேவா, டைகாட் ஸ்டெம் இருவிதை இலை தண்டில் வாஸ்குலர் கற்றையிலிருந்து இலை இழுவை நீட்டிக்கப்படும் பொழுது, ஓகேவா, இலை இழுவையை நம்ம நீட்டிக்கப்படும் பொழுது இலை நரம்பின் வாஸ்குலர் திசுக்கள், இலை நரம்புல இருக்கக்கூடிய வாஸ்குலர் டிஷ்யூல இருக்கக்கூடிய என்னது திசுக்கள் எவ்வாறு அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகேவா, அந்த வாஸ்குலர் டிஷ்யூஸ்ல இருக்கக்கூடிய வெயின்ஸ், ஓகே, இந்த வெயின்ஸ்ல இருக்கக்கூடிய வாஸ்குலர் டிஷ்யூஸ் எந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, சோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்திருக்காங்க, xylem would be on top and the phloem on the bottom. Phloem would be on top and the xylem on the bottom அப்படின்னு கொடுத்திருக்காங்க. xylem would encircle the phloem, phloem would encircle the xylem. ஓகேவா, சோ தமிழ்ல என்னது, xylem மேல் புறத்திலும் phloem கீழ்ப்புறத்திலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன, நெக்ஸ்ட் ஆன்சர் ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க, phloem மேல் புறத்திலும் xylem கீழ்ப்புறத்திலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. xylem phloemத்தை சூழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க.
நெக்ஸ்ட் phloem xylத்தை சூழ்ந்திருக்கும். ஓகேவா? சோ இதுக்கு என்ன ஆன்சர் வரணும்? xylem would be on top and the phloem on the bottom அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? xylem தான் டாப்ல இருக்கும், and the phloem would be on the bottom அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? Sorry. Question 5. Grafting is successful in dicots but not in monocots because the dicots have, ஓகேவா, என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்க? இருவித இலை தாவரங்களில், ஓகேவா, ஒட்டு போடுதல் வெற்றிகரமாக உள்ளது. ஆனால் ஒரு வித இலை தாவரங்களில் அவ்வாறு இல்லை. ஏனென்றால் இருவித இலை தாவரங்களில், ஓகேவா, ஓகேவா, கிராஃப்டிங் வந்து டைகாட் பிளான்ட்ஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, மோனோகாட்ஸ்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாஸ்குலர் பண்டில்ஸ் அரேஞ்ச்ட் இன் எ ரிங், ஓகேவா, வளையமாக வாஸ்குலர் கற்கைகள் அமைந்திருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்னது? கேம்பியம் ஃபார் செகண்டரி growth, ஓகேவா, இரண்டாம் நிலை வளர்ச்சிக்கான கேம்பியம் அமைந்துள்ளது. அதனால நம்மளால என்ன பண்ண முடியல? கிராஃப்டிங் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஓகேவா. வெசல்ஸ் வித் எலமெண்ட்ஸ் அரேஞ்ச்டு எண்ட் டு எண்ட், ஓகேவா, சைல குழாய் கூறுகள் ஒரு முனையில் இருந்து அடுத்த முனை வரை இணைந்து அமைந்திருப்பது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கார்கேம்பியம் அமைந்திருப்பது. கார்கேம்பியம் இருக்காது. ஓகேவா. எது கரெக்ட் ஆன்சர் வரும்? கேம்பியம் ஃபார் செகண்டரி growth. ஓகேவா. இந்த செகண்டரி growth வந்து அந்த கேம்பியம்ங்கிறது இந்த செகண்டரி growth அப்படி அது இருக்கிறதுனால என்ன பண்ண முடியல? இந்த கிராஃப்டிங் வந்து சக்சஸ்ஃபுல்லா இந்த டைகாட் பிளான்ட்ஸ்ல, சாரி, இந்த மோனோகாட் பிளான்ட்ஸ்ல பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா. 6th ஒன், ஸ்க்ளெரன்கைமா மற்றும் ட்ரொக்கீடுகள் ஏன் இறந்த செல்களாக காணப்படுகிறது? ஓகேவா. 6th கொஸ்டின் என்ன? why the cells of sclerenchyma and tracheids became dead? ஏன் வந்து டெட் செல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. the cells of sclerenchyma and tracheids become dead because they lack protoplasm. அதுல வந்து புரோட்டோபிளாசம்ங்கிற கண்டென்ட் இல்லாததுனால என்ன ஆகுது? அது வந்து டெட் செல்ஸா காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் 7 வந்து எக்ஸ்பிளைன் ஸ்க்ளெராய்ட்ஸ் வித் த டைப்ஸ். இந்த கொஸ்டின் உங்களுக்கு இல்ல. ஓகேவா. இது வந்து லாங் ஆன்சர்ஸ்ங்கிறதுனால நம்ம வந்து பார்க்க தேவையில்லை. அடுத்த கொஸ்டின் 8 வந்து உங்களுக்கு கிடையாது. சல்லடை குழாய்கள், சீவ் டியூப்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா. ஓகே. ஸோ இது வந்து என்னன்னா the anatomy of dicot root and monocot root. ஓகேவா. இது வந்து நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஓகேவா. இருவித இலை வேருக்கும் ஒரு வித இலை வேருக்கும் இருக்கிற என்னது உள்ளமைப்பியல் வேறுபாடுகள் வந்து கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஸ். ஓகேவா. அந்த பெரிசைக்கிள், அப்புறம் வந்து வாஸ்குலர் டிஷ்யூ எப்படி அமைஞ்சிருக்கும், கன்ஜக்டிவ் டிஷ்யூ, கேம்பியம் எப்படி இருக்கும், சைலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இதுல காமிக்கணும். 10th ஒன் வந்துட்டு இரு வித இலை தண்டிற்கும் ஒரு வித இலை தண்டிற்கும் இடையே உள்ள உள்ளமைப்பியல் வேறுபாடுகளை எழுது. ஓகேவா. ஸோ சேம் டைகாட் அண்ட் மோனோகாட் ஸ்ட்ரெம்ஸ்ல anatomy என்ன பண்றாங்கன்னா தண்டு இருக்கு. ஓகேவா. ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து நம்ம எது பார்த்தோம்? ஒரு விதலைக்கும் இருவிதலைக்கு இடையே உள்ள உள்ளமைப்பியல் வேறுபாடுகளை பார்த்தோம். இதுல வந்து இருவிதலை தண்டிற்கும் ஒரு வித இலை தண்டிற்கும் இடையே உள்ள இருக்கிற இந்த ஸ்டெம்ல இருக்கிற அந்த லேயர்ஸை வந்து டிஃபரெண்ட் பண்ணி நமக்கு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ உங்க புக் பேக்ல இருக்கிறது கொஷின்ஸ் இவ்வளவுதான் இருக்கு. ஸோ இதுல வேற ஏதாவது கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும், ஏதாவது திரும்பி வந்து ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க. அதை நான் திரும்பி ரிவைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சாப்டருக்கு மூவ் பண்றேன். இதுல ஏதாவது டவுட் இருக்கா இந்த லெசன்ல உங்களுக்கு? எந்த கான்செப்டையாவது நான் வந்து திரும்பி வந்து எடுக்கணும்னா சொல்லுங்க. திரும்பி அந்த கான்செப்டை பார்த்துட்டு எந்த டாபிக்காவது உங்களுக்கு புரியலன்னா அதை நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் சாப்டருக்கு போகலாம். ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது பாட்னில, பயோ பாட்னில ஒரு சாப்டர் பார்த்தோம். ஸோ பேரலா பயோசுவாலஜிலையும் ஒரு சாப்டர் அப்படி பார்க்கலாம். ஓகேவா. அக்டோபர் மந்த்துக்கான போர்ஷன் பயோசுவாலஜில ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சாப்டரை பார்த்து வைக்கலாம். ஸோ இன்னைக்கு
புதுசா பயோசுவாலஜில இருந்து ஒரு லெசன் பார்ப்போம். ஓகேவா? ஸோ உயிரியல், விலங்கியல். ஓகேவா? இதுல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் சாப்டர். ஓகேவா? நம்ம பார்க்க போற சாப்டர் வந்துட்டு யூனிட் 3ல இருக்கக்கூடிய சாப்டர் 8. ஓகேவா? சாப்டர் 8 தான் பார்க்க போறோம். சாரி, சாப்டர் 9 பார்க்க போறோம். சாப்டர் 9ல இருந்தா இருக்கும் உங்களுக்கு அக்டோபர் மந்த். ஓகேவா? சாப்டர் 9ல என்ன லெசன் இருக்குன்னா, சாரி, சாப்டர் 9 பேஜ் நம்பர் சொல்லிடுறேன். இங்கிலீஷ் மீடியத்துக்கு பேஜ் நம்பர் 27. ஓகே, தமிழ் மீடியத்துக்கு பேஜ் நம்பர் 27. சேம் தான் இருக்கு ரெண்டுத்துக்கும். ஓகேவா? ஸோ இதுல நம்ம வந்து பார்க்க போகுது லெசன் வந்து லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? என்ன லெசன் பார்க்க போறோம்? லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட். தமிழ்ல இடப்பெயர்ச்சி மற்றும் இயக்கம். ஓகே, ஸோ லோகோமோஷன் அப்படின்னா நமக்கு வந்து தெரியும். இடப்பெயர்ச்சி அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும். இடப்பெயர்ச்சினா என்ன? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம நகருது. ஓகேவா? ஸோ சில விஷயங்களுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்து நகரும். ஓகேவா? எதுக்காக நகருவோம்? சப்போஸ் இப்போ வந்து நான் வந்து தண்ணி குடிக்கணும். ஓகேவா? தண்ணி இங்க வா குடு அப்படின்னா குடிக்க முடியுமா? முடியாது. நான் தான் போய் என்ன பண்ணணும், எடுத்து குடிக்கணும். ஸோ எனக்கு ஏதோ ஒரு தேவை அப்படிங்கிறதுனால தான் நான் என்ன பண்றேன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நான் வந்து என்ன பண்றேன், நகர்றேன். இப்போ நான் தண்ணி குடிக்கணும், இல்லை நான் சாப்பிடணும், இல்லை ஏதோ ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா என்ன பண்றேன், நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இது மாதிரி இடப்பெயர்ச்சி அப்படின்னா ஒரு சில காரணங்களுக்காக என்ன பண்றோம், நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றோம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து என்னன்னு சொல்றோம், லோகோமோஷன் அப்படின்னு. இப்போ மூவ்மெண்ட் அப்படின்னா என்ன? இப்போ நான் வந்து கையை அசைக்கிறேன், நான் எழுதுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எழுதுறேன், நடக்கிறேன். ஓகேவா? அப்புறம் என்னென்ன ஆக்ஷன் நம்ம பண்ணுவோம், ஓடுறது, அப்புறம் வந்து உட்கார்றது, எழுந்திருக்கிறது, எல்லாமே வந்து மூவ்மெண்ட்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? நான் விளையாடுறது. ஓகேவா? இதெல்லாம் வந்து என்னது, மூவ்மெண்ட். ஏதோ ஒரு மூவ்மெண்ட் வந்து நம்ம பாடியில நடந்துகிட்டே இருக்கு. இப்ப நான் இந்த கையை அசைக்கும் போது என்னோட விரல்கள் வந்து அசையுது, என்னோட கை பாகம் வந்து அசையுது. ஓகேவா? சோ இந்த மாதிரி அசைவுக்கு நமக்கு நம்ம உள்ள இருக்கிற நம்மளோட பிசிக்கலை என்ன பண்ணுது, அதுக்காக ஹெல்ப் பண்ணுது. இல்லைன்னா நம்மளால இப்படி மூவ் பண்ண முடியுமா? இந்த மாதிரி பிளெக்சிபிளா நம்மளால என்ன பண்ண முடியாது, நம்ம கைகளையும் கால்களையும் இந்த மாதிரி வளைக்கவும் முடியாது, நகர்த்தவும் முடியாது. சோ நம்ம உடல் அமைப்பு வந்து அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. கரெக்டா? இந்த போன்ஸ், இந்த இந்த போன் வந்து அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ண முடியாம அப்படியே நேரா இருந்துச்சுன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, எந்த வேலைகளும் நம்மளால பார்க்க முடியும். சோ எந்தெந்த இடத்துல ஃபோல்ட் பண்ண முடியும், எந்தெந்த இடத்துல இந்த மாதிரி ஜாயின்ஸ் கொடுத்தா நம்ம வேலைகளை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உடல் அமைப்பு வந்து அமைஞ்சிருக்கு. கரெக்டா? சோ இந்த ஜாயின்ஸ், ஓகேவா, இந்த எலும்புல சேர்க்கிறது. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம எலும்புகள் இருக்கு, அந்த எலும்புகளுக்கு நடுவுல நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு, அந்த பிசிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? தசை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் அது எல்லாமே சேர்ந்தது. ஓகேவா? அதுக்கப்புறம் அது அந்த எலும்புகளை ஒண்ணு ஒண்ணு உராசிக்காம என்ன பண்ணது, அதுவும் பார்க்குது. ஓகேவா? சோ இந்த மூவ்மெண்ட் வந்து அதனாலதான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா பண்ண முடியும். ஓகேவா? நம்ம நடக்கிறதோ, இல்ல எழுந்திருக்கிறதோ, இல்ல ஓடுறதோ, இல்ல ஏதோ ஒரு விஷயங்களை பண்றதோ என்ன பண்ண முடியுது, நம்மளால அதனாலதான் ஈஸியா செய்ய முடியுது. ஓகேவா? சோ இந்த லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த இடப்பெயர்ச்சியும் மூவ்மெண்ட்டும் எப்படி இருக்கு, இதுக்காக நம்மளுடைய உடம்புல இருக்கிற பாடி பார்ட்ஸ் எப்படி நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறதுதான் இந்த லெசன்ல, இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ இதுக்காக சம் இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேவா? சோ நம்ம பாடியில இருக்கிற சின்ன சின்ன பார்ட்ஸ்ல இருந்து, ஓகேவா, நம்ம கண்ணோட இமைகள்னு சொல்றோம். ஓகேவா? இருக்கிற சின்ன பார்ட்ஸ். ஓகேவா? அது வந்து நம்ம என்ன பண்றோம், மூடி 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 திறக்கிறோம். இப்ப நான் சாப்பிடறதுக்கு என்ன பண்ணணும், என் வாயை திறக்கணும். சோ இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவேன், இயக்கம், மூவ்மெண்ட். ஓகேவா? இதெல்லாம் மூவ்மெண்ட். என்னோட கண்ணை வந்து நான் வந்து அசைக்கிறேன், என்னோட வாயை வந்து அசைக்கிறேன், நான் பேசுறதுக்கு, நான் வந்து சாப்பிடுறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு. நான் பேசும்போது என்னோட கையை நான் அசைக்கிறேன், இல்ல எழுதுறதுக்கு நான் அசைக்கிறேன். சோ இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவோம், மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து மூவ்மெண்ட்ஸ். ஓகேவா? இந்த லோகோமோஷன்னா
ஹோல் பாடி பார்ட். ஓகேவா? இப்ப வந்து பேர்ட்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகுது. ஓகேவா? பேர்ட்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? லோகோமோஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஃபுல் பாடி பார்ட்டும் இன்வால்வ் ஆகி ஒரு ஒரு செயலை செய்யறதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம்? லோகோமோஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது என்னன்னா, இந்த மூமெண்ட்ஸ் வந்து என்னென்ன விஷயங்கள்னால இந்த மூமெண்ட்ஸ் வந்து பிரிச்சிருக்கோம். ஓகேவா? இந்த டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது வந்து அடுத்த கிளாஸ்ல என்னன்னு டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இது வந்து ஒரு இன்ட்ரோ தான் கொடுத்துருக்கேன். இந்த லெசன் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ லோகோமோஷன் தென் மூவ்மெண்ட், இடப்பெயர்ச்சி மற்றும் இயக்கம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? இதுல வந்து சில சப் டாபிக்ஸ் மட்டும்தான், இதுலயும் வந்து ரெடியூஸ்டு போர்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? சில டாபிக்ஸ் மட்டும்தான் இதுலயும் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும்தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? சாரோட வீடியோ இருக்கா இன்னைக்கு? இருக்கு. ஆடியோ ஷேர் பண்ணு. வணக்கம். நீங்க இதுல பாக்குறது இப்ப எல்லப்பிரகட சுப்பாராவ் அப்படின்னு ஒருத்தர். இவர் 1895 பிறந்தார். இவரை பத்தி நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அநேகமா 99% பேர் இந்தியாவுக்கு இவரை பத்தி தெரியவே தெரியாது. மிகச்சிறந்த ஒரு மருத்துவராயும் அதுக்கப்புறம் ஒரு சயின்டிஸ்டாகவும் வாழ்ந்தவர். இவர் முதல்ல MBBS டிகிரிக்கு தான் படிக்க வந்தார். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு தான் படிக்க வந்தார். நல்லா பாஸ் பண்ணவன்னு வந்தபோது காந்தியனுடைய கொள்கையினால இருக்கப்பட்டார். என்ன, அதனால ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுனால இவருக்கு வந்து MBBS டிகிரி கொடுக்கல. MBBS டிகிரி கொடுக்காம LMSன்னு ஒரு டிகிரியை கொடுத்து விட்டாங்க. டாக்டரா இருக்க வேண்டியவர். ஏன்? நாட்டுப்பற்று, காந்தியினுடைய கொள்கையினால. அதுக்கப்புறம் இவர் என்ன ஆச்சுன்னாக்கா, இவருக்கு வந்து அமெரிக்கா போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதாவது அமெரிக்கால ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல்னு ஒன்று இருக்கு. அங்க போயிட்டு இவரை சயின்டிஸ்டா சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இவருடைய அறிவு திறமையை பார்த்துட்டு நீங்க அங்க வந்துருங்கன்னு சொன்னோம். சரி, ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம், ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனாரு. அங்க போயிட்டு இந்த அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்னு ஒன்று நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, புக்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. ATP, ஃபோலிக் ஆசிட், இதெல்லாம் பத்தி இவர் தான் கண்டுபிடிச்சார். நிறைய கெமிக்கல், அந்த கெமிக்கலுக்கும் மனுஷனுடைய உடம்புக்கும் என்ன ரியாக்ஷன் நடக்குது இதெல்லாம் கண்டுபிடிச்சாரு. ஆன்டிபயாட்டிக்ஸுக்கு அதுக்கு முன்னோடிகள் எல்லாம் இவர் தான் கண்டுபிடிச்சார். ஆனால் இவர் என்ன பண்ணினார்? ஸ்டாம்ப் வெளியிட்டு இருக்குமே ஒழிய எல்லப்பிரகட சுப்பாராவை பத்தி நிறைய புத்தகங்கள் பேசவே பேசாது. மிகச்சிறந்த மாமேதை, மறக்கப்பட்ட மாமேதை. அவர்களெல்லாம் நம்ம நினைவு கூறணும். ஒரு தடவையும் இந்தியாவிலேருந்து எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தேடி கண்டுபிடிச்சு நம்மளுடைய சந்ததியினருக்கும் சொல்லணும், சக மாணவர்களுக்கும் சொல்லணும். இப்பேற்பட்ட மேதைகளை எல்லாம் நம்ம மறக்க கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். எல்லப்பிரகட சுப்பாராவ் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பினால்தான் இன்னைக்கு ஆன்டிபயாட்டிக் உலகம் இப்படி இருக்கு. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.